உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் விருச்சிகம் ராசியின் மாசி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். சூரியன், சனி மற்றும் செவ்வாய் ஆகிய மூவரை தவிர மற்ற அனைத்து கிரகங்களும் சிறந்த சுபபலம் பெற்று உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கின்றார்கள். குரு பகவானின் சுப பார்வை கிடைப்பதும் அதிர்ஷ்டமே. பொருளாதார நிலை திருப்திகரமாக உள்ளது. வருமானம் போதிய அளவிற்கு இருக்கும். குடும்பத்தில் வீண் செலவுகள் இருக்காது. எதிர்பாராத பண உதவிகள் கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் உற்சாகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். சுப செலவுகள் இருப்பினும் அவற்றை சமாளிப்பதில் எவ்வித கஷ்டமும் இருக்காது. அர்த்தாஷ்டக ராசியில் சூரியன் சனி சேர்க்கையினால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக்கூடும். எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்கும். அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் சரும உபாதைகள் ஏற்படக்கூடும். கூடிய வரையில் அலைச்சல்களை தவிர்ப்பது நல்லது. சப்தமஸ்தானத்தில் குரு நிலை கொண்டுள்ளதால் கணவன் மனைவியரிடையே பரஸ்பர அந்யோன்யமும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். பல பெண்மணிகளுக்கு கருத்தரிக்க சிறந்த வாய்ப்புள்ளதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன. உத்தியோகம். அர்த்தாஷ்டக ராசியில் ஜீவனக்காரரான சனி பகவான் சஞ்சரிப்பதால் அலுவலக பொறுப்புகளில் பணிச்சுமை சக்திக்கு மீறியதாக இருக்கும். ஆயினும் நிர்வாகத்தினர், மேலதிகாரிகள் ஆகியோரின் பாராட்டுதல்கள் கிடைப்பது மனதிற்கு உற்சாகத்தை அளிக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே மனதிற்கு திருப்தி அளிக்கும் வேலை கிடைக்கும். வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் விருச்சிக ராசியினருக்கு சலுகைகள் கூடும். தொழில், வியாபாரம். வர்த்தகத்துறைக்கு அதிகாரம் கொண்ட மற்ற அனைத்து கிரகங்களும் அனுகூலமான பாதைகளில் சஞ்சரிக்கிறார்கள். சந்தை நிலவரம் சாதகமாக உள்ளது. போட்டிகள் ஓரளவே இருப்பதால் விற்பனையும் லாபமும் உற்சாகத்தை தரும். புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற மாதம் இந்த மாசி மாதம். நிதி நிறுவனங்களின் உதவி தக்க தருணத்தில் கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு பிரபல வெளிநாட்டு நிறுவனங்களுடன் கூட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும். கலைத்துறையினர். இந்த ஆண்டின் அதிக யோக பலன்களை அளிக்கக்கூடிய சிறந்த மாதமாகும் இது. வாய்ப்புகள் அதிகரிக்கும். வருமானம் உயரும். சிலருக்கு வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பும் கிடைக்கும். செல்வாக்கு உயரும். அரசியல் துறையினர். அரசியல் துறைக்கு ஆதரவாக உள்ள அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கின்றார்கள். மேலிடத்து தலைவர்கள் உங்கள் மீது அதிக நம்பிக்கை வைத்துள்ளதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுகின்றன. அரசாங்கத்திலோ அல்லது கட்சியிலோ முக்கிய பதவியொன்று உங்களுக்கு காத்துள்ளது. அதன் காரணமாக செல்வாக்கு அதிகரிக்கும். மாணவ மாணவியர். பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடும். நினைவாற்றல் அதிகரிக்கும். தேர்வுகளிலும் நேர்முக போட்டிகளிலும் சரியான விடையளித்து வெற்றி பெற கிரகநிலைகள் சாதகமாக உள்ளனர். விவசாயத்துறையினர். அஷ்டம ராசியில் பூமிக்காரரான செவ்வாயும் அர்த்தாஷ்டக ராசியில் சனி பகவானும் வலம் வருவதால் வயல் பணிகள் சற்று கடுமையாகவே இருக்கும். ஆயினும் விளைச்சலும் வருமானமும் மனதிற்கு உற்சாகத்தை தரும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். பெண்மணிகள். குரு மற்றும் சுக்கிரன் அனுகூலமாக நிலை கொண்டுள்ளதால் மகிழ்ச்சியும் மன நிறைவும் கிடைக்கும். சப்தம ராசியில் குரு சஞ்சரிப்பதால் பலருக்கு கருத்தரிக்க வாய்ப்புள்ளது. வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு முயற்சி பலனளிக்கும். அஷ்டமஸ்தானத்திற்கு செவ்வாயினால் தோஷம் ஏற்பட்டுள்ளதால் மாதவிடாய் மற்றும் சருமம் சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்கும். பரிகாரம். முருகப்பெருமான் வழிபாடு கிரகங்களினால் ஏற்படும் தோஷத்தை போக்கும். சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் 23 மாலை முதல் 25 இரவு வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.